நபிமார்களுடைய அடிச்சுவடுகளிலேயே மரியமின் குமாரராகிய ஈசாவை அவருக்கு முன்பிருந்த தௌராத்தை உண்மைப்படுத்துபவராக நாம் தொடரச் செய்தோம். அவருக்கு நாம் இன்ஜீலையும் கொடுத்தோம். அதிலும் நேர்வழியும் ஒளியும் இருந்தன. அது தனக்கு முன்னிருக்கும் தௌராத்தை உண்மைப்படுத்துவதாக இருந்தது. அது பயபக்தி உடையவர்களுக்கு நேர்வழிகாட்டியாகவும் நல்லுபதேசமாகவும் உள்ளது. ஆதலால் இன்ஜீலை உடையவர்கள் அதில் அல்லாஹ் இறக்கி வைத்ததை கொண்டு தீர்ப்பு வழங்கட்டும். அல்லாஹ் இறக்கி வைத்ததை கொண்டு யார் தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்கள் பெரும் பாவிகளாவார்கள். மேலும் நபியே, முற்றிலும் உண்மையை கொண்டுள்ள இவ்வேதத்தை நாம் உம்மீது இறக்கியுள்ளோம். இது தனக்கு முன் இருந்த ஒவ்வொரு வேதத்தையும் மெய்ப்படுத்தக்கூடியதாகவும் அதை பாதுகாப்பதாகவும் இருக்கின்றது. எனவே அல்லாஹ் அருள் செய்த சட்டத்திட்டத்தை கொண்டு அவர்களிடையே நீர் தீர்ப்பு செய்வீராக. உமக்கு வந்த உண்மையை விட்டும் விலகி அவர்களுடைய மன இச்சைகளை நீர் பின்பற்ற வேண்டாம். உங்களில் ஒவ்வொரு கூட்டத்தாருக்கும் ஒவ்வொரு மார்க்கத்தையும் வழிமுறையையும் மேலும் நாம் ஏற்படுத்தியுள்ளோம். அல்லாஹ் நாடினால் உங்கள் அனைவரையும் ஒரே சமுதாயத்தவராக ஆக்கி இருக்கலாம். ஆனால் அவன் உங்களுக்கு கொடுத்திருப்பதை கொண்டு உங்களை சோதிப்பதற்காகவே இவ்வாறு செய்திருக்கிறான். எனவே நன்மையானவற்றின்பால் முந்திக் கொள்ளுங்கள். நீங்கள் யாவரும் அல்லாஹ்வின் பக்கமே மீள வேண்டியதிருக்கிறது. நீங்கள் எதில் மாறுபட்டு வாதாடிக் கொண்டிருந்தீர்களோ அதன் உண்மையினை அவன் உங்களுக்கு தெளிவாக்கி வைப்பான். இன்னும் அல்லாஹ் அருள் செய்த சட்டத்திட்டத்தை கொண்டே அவர்களிடையில் தீர்ப்பு செய்வீராக. அவர்களுடைய மன இச்சைகளை பின்பற்றாதீர். அல்லாஹ் உம்மீது இறக்கி வைத்ததில் சிலவற்றை விட்டும் அவர்கள் உம்மை திருப்பி விடாதபடி அவர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பீராக. தீர்ப்பை அவர்கள் புறக்கணித்து விடுவார்களானால் அல்லாஹ் அவர்களுடைய சில பாவங்களின் தண்டனையாக அவர்களுக்கு கஷ்டத்தை தர நாடியுள்ளான் என்பதை திடமாக அறிந்து கொள்வீராக. மேலும் மெய்யாகவே மனிதர்களில் பெரும்பாலோர் பாசிக்குகளாக தீயோராகவே இருக்கின்றனர். அஞ்ஞான காலத்து தீர்ப்பையா அவர்கள் விரும்புகிறார்கள்? உறுதியான நம்பிக்கை உள்ள மக்களுக்கு அல்லாஹ்வை விட தீர்ப்பு வழங்குவதில் அழகானவன் யார்?